சரி மக்களே, இங்க பாருங்க, தாத்தா ஏதோ பேச போறாங்க. என்ன பேச போறாங்கன்னு கேட்போம். தாத்தா சொல்லுங்க, என்ன பேச போறீங்க? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த வடிவேலு மாதிரி என்ன சொல்றது, இப்போ வந்து ஒரு பாட்டு பாடலான்னு நினைக்கிறேன். பாட்டு பாட போறீங்களா? சரி, என்ன பாட்டு பாட போறீங்க? பழைய பாட்டா புது பாட்டா? ஒரு ஒரு அரசியல்வாதி பாட்டு மாதிரி நல்ல ஒரு பாட்டு, எங்க தலைவர் பாட்டுல பாட்டு. உங்க தலைவர் பாடின பாட்டா? சரி பாடுங்க. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. எங்கும் நல்லவர்க்கு வாழ்வோரு நாடே, இது அறிஞரனா எழுதி வைத்த ஓடை. இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார், அவர் இறுதியிலே ஏழையை போல் தந்தை அணிந்தார். ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் போற்றினார், தாங்கள் வாழ்வதற்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, புறா தொண்டுகளை புரிஞ்சுக்கணும் நல தொண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்று சொல்லுவான், மக்கள் நலம் மக்கள் நலம் என்று சொல்லுவான், தன் மக்கள் நலம் ஒன்றேதான் மனது கொள்ளுவான். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று. ஏற்பதற்கே காலம் என்று எண்ணி விடாதே, போய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாது. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அந்த மாறுதலை செய்வதற்கு தேர்தல் உண்டு. ஒரு சம்பவம் என்பது நேற்று, வரும் சாதனை என்பது நாளை, வரும் தோழனைதான் இட வேலை. என்னாச்சு? அவ்வளோதான், பாட்டு முடிஞ்சது. பாட்டு முடிஞ்சா? சரி சொல்லுங்க தாத்தா, என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்க. அம்மா, உங்க பாட்டு நான் தெரிய விடலை, இதுக்கு போய் விடலை. நான் வளர்த்துறேன் அப்படி இருக்கேன். ஆமா, என்னுடைய வளர்ப்புல நம்ம எல்லா பிள்ளைங்களையும் கட்டி கொடுத்துருக்கேன், வாழ வச்சிருக்கேன். என் பிள்ளை என்ன வளர்த்தேன், கூட்டிட்டு போய் இன்னைக்கு அந்த அளவுக்கு நான் எல்லாத்தையுமே வச்சு நான் தானே பாதுகாத்துட்டு வரேன். ஆமா ஆமா, பிள்ளை வாழ்க்கை நாசமா போச்சு. சரி, எப்படி உங்க பிள்ளைங்கள, உங்களுக்கு வந்து 8 பிள்ளைங்க, பேரன் பேத்தி 17 பேர், எல்லாரும் எப்படி வளர்த்து விட்டீங்க? எல்லா பிள்ளைங்களும் நல்லா தான் வளர்த்தேன். ஆனா பேரன் பேத்திலிருந்து எல்லாரையுமே நல்லா தான் வளர்த்துருந்தேன். ஆனா என்கிட்ட காசு பணம் எல்லாமே இல்லை. இந்த கடைசியில் தான் ஒரு பிள்ளை நாசமா போயிட்டு. சரி, என்ன வேலை பார்த்து உங்க பிள்ளைங்கள வளர்த்தீங்க? மழை இல்லை, மழை ஏறிய 40 ஏரியில மழை ஏறி தான் வளர்த்தேன். ஆனா கவர்மெண்ட்ல பணம் வாங்கி வளர்க்கல, அதிமுக காரணம் தரல, திமுக காரணம் நான் தந்து வாங்கி வளர்க்கல. சரி, முழுக்க முழுக்க உங்களோட உழைப்பு மட்டும் தான். உழைப்பு. சரி, எத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு 72 வயசு ஆகுது. 7 வயசுல இருந்து வேலை பார்த்தேன். 7 வயசுல இருந்தா? அப்ப ஸ்கூலுக்கு எல்லாம் போகல? அப்பெல்லாம் ஸ்கூலுன்னா எங்க இருக்குது? சரி, ஸ்கூலுன்னா அந்த காலத்துல அப்புறம் ஸ்கூலுக்கு எல்லாம் நீங்க படிக்கலாம் போகல? 7 வயசுல இருந்து பணம் தான் ஏறுறீங்களா? வேற எந்த வேலைக்கும் போகல? எனக்கு இப்ப நல்லா கணக்கு தெரியும், எல்லாம் தெரியும். எதுனாலும் அந்த சூதாட்டத்துல தான் எனக்கு இந்த கணக்குலாம் தெரியும். சூதாட்டத்துல? ஆமா, 12க்கு 9 21, 13க்கு 8 21, 16க்கு 7 21, 16க்கு 5 21, 13க்கு 8 21. இப்படி தான் எனக்கு நான் படிச்சுக்கிட்டே தவிர நான் இங்க போய் படித்தேன் கிடையாது. இந்த ஊருக்குள்ளே இருக்க டீச்சர் கிட்ட போனதும் கிடையாது. இந்த ஊர் டீச்சர் எங்களுக்கு படித்ததும் கிடையாது. இந்த ஊர் டீச்சர் எங்களுக்காக எந்த நன்மை செய்ததும் கிடையாது. இந்த ஊர் நிர்வாகி செய்ததும் கிடையாது. உங்களுக்கு எத்தனை பசங்க? ஏன் கேட்டியா? ஆமா, 2 பசங்க. சரி, 8 பிள்ளைங்க, நான் 2 பசங்க, 6 பொம்பளை பிள்ளைகளா? சரி. பசங்களுக்கு நான் தான் தாலி கட்டி விட்டுருக்கேன். பசங்களுக்கும் நான் தான், 2 பசங்களுக்கும் நான் தான் தாலி கட்டி விட்டுருக்கேன். வாழ்க்கையே அப்படி போயிட்டு எனக்கு வயசு 22 ஆயிடுச்சு. நான் ரொம்ப தயங்கிட்டேன். எனக்கு என்னமோ தெரியல, ரொம்ப ரொம்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யார்கிட்ட போய் சொல்லி யாரு வெளியே போகணும்னு பார்த்தா வெளியே நல்ல ஒரு நிம்மதியே இல்லை. பிள்ளைங்க வெளியே போனால் திரும்பாது, வீடு திரும்பாத அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு இதுகளும் ஒன்றுமா நடக்குது. நம்ம பிள்ளைங்களே நம்மளால வச்சு காப்பாற்ற முடியாது. நம்ம பிள்ளைங்களை நம்ம வச்சு காப்பாற்றுறோம் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைக்கணும், அதுவுமே கிடைக்காது. இருக்கேன் எடுக்க முடியாது நினைக்கிறேன், எடுத்துட்டு தான் இருக்கேன். இதே போனா என்ன சொல்றேன்னா, நாடகம் ஏதும் கூட வராது, நாளைய உலகம் இவரை விடாது அப்படின்னா நாடகம். இந்த நாடு நாசமா போனது நாடகம். நாடகத்தை நாடுதான். நேற்று ஒரு நாடகத்தில் அம்மன் முடியோடு உள்ளாங்க ஒரு மாமனாரை.
இப்படி விட்டா இப்படிலாம் விட்டா ஒரு சீரட்டு கொடுத்ததுக்காக விஜயவை ஒருத்தி கேட்டு கேட்காது என்ன சீரட்டு கொடுத்தேக்காது சீரட்டு இன்னைக்கு குடிக்கல இன்னைக்கெல்லாம் சீரட்டு விஜய் மட்டும் குடிக்கல 50 வருஷத்துக்கு 60 வருஷத்துக்கு முன்னால சிவாஜி கணேசன் பாசமலர் பாட்டில் அப்படியே ஊதி விட்டுட்டான். இன்னைக்கு மட்டும் அவன் வந்து விஜய் வந்து உனக்கு புடிக்கிட்டு விட்டுருக்கான். ஆடா நாய எச்சுக்கடை நாய அன்னைக்கே சிவாஜி விட்டுட்டான் அந்த பகைய இப்படி உட்காந்துட்டு பாசமலர் பாட்டில் இப்படி உட்காந்துட்டு சிவாஜி போட்டு கொடுத்து ஆடா டாடா நன்றி கட்ட நாய திருக்கஞ்சலையை சீரழிக்க நினைத்தவனே சிந்தையில் வாழ மங்கையரை மாளவிக்க நினைத்தவனே பராசக்தி உனக்கு தாய் என் தங்கை உனக்கு தாசியா அப்படின்னு அன்னைக்கு சிவாஜி வருஷத்துல அந்த சீரட்டை இழுக்க விட்டுட்டான். அன்னைக்கே கற்பழிக்கிற கட்டத்தெல்லாம் காட்டிட்டான். இன்னைக்கு என்ன புதுசாவை காட்டிட்டு இருக்கான் இன்னைக்கு. அடா நாய நாசமா போன சின்ன தெரியல விட்டு அம்மாவா விட்டு அடிக்கட்டா உன் மாமனார இப்படி விட்டேன்னா இருக்கிற குடும்பம் பூரா அம்மா தானே விடும். நீங்க அண்ணா நாடகத்தை பத்தி தானே பேசுறீங்க. அண்ணா நாடகத்துல எவ்வளவு தானே சொல்றீங்க. நீ இன்னைக்கு இதே மாதிரி விட்டேன்னா நாளைக்கு என்ன அம்மா விட்டு தானே அடிப்பா என் மருமோ. அடா பாசியடா. சரி அதுல அவன் தங்கச்சிக்காரிய வந்து அவன் கொளுத்த போனோம்ல அதனால தானே இப்படி பண்ணான். தங்கச்சி பையன் கொளுத்த போனதுக்காக பண்ணல கொளுத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டான். அவன் அம்மலாமா ஆக்கினான்னு கொளுத்த போனான். ஒரு மாமனார அம்மலாமா விட்டு தெருவில் போகும்போது எனக்கு எப்படி வரும். அவன் பொண்ணை என்கிட்ட கட்டி கொடுத்துட்டு அவனை விட்டா நான் விட்டியை கொளுத்தோன்னா கொளுத்த மாட்டேனா. அப்போ நீ தீயம் கொளுத்த கேள்றா நீ இருக்கா இதெல்லாம் நல்லது. என்னட்டா நாடகம் நடிக்கா நாய நல்ல மாதிரி நடிக்கணும் நல்லவனை நடக்கணும் நல்லவனா போகணும் நல்லவனுக்கு நல்லவன் நாசமா போகிறவனுக்கு நாசமா போகிற வேணாம். நான் இன்னைக்கு இல்லை என்னுடைய தலைவர் என் உயிர் தலைவர் என் அம்மாவும் எம்ஜிஆருடைய நான் உயிர் தலைவன். என் உயிரை கூட எம்ஜிஆருக்காக விட்டுருவேன். இப்போ கூட எனக்கு கடமை நாள் கிடையாது. அதனால உயிரை கேட்க மாட்டான். ஏன்னா தானாக போகிற உயிரை தானாகவே போட்டுன்னு விட்டுருவான். அதனால் இங்கே பாருமா இந்த மாதிரிலாம் நாடகத்தை நடிச்சிட்டு நாசமாக்குற வேலைலாம் வச்சுவிடக்கூடாது. அப்படியே போச்சுக்கிட்டு சினிமா நடிகரை வேண்டாம் அந்த சினிமாவும் வேண்டாம் இது இந்திரம் வேண்டாம் தந்திரம் வேண்டாம். எங்கள் வீட்டிலே பார்க்க முடியல நாசமாக போங்களா நாயலா நல்லா உழைச்சி அப்படின்னு நாயலாம். ஒவ்வொருத்தரும் 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி கட்டி நாட்டே நாசமாக்கி விட்டிய. நீ எவனா சினிமா நடிகல எவனா ஒரு பொண்டாட்டி கட்டிக்கோன்னு சொல்லி பக்க புண்டா. அப்போ நீங்கள் மட்டும் 2 பொண்டாட்டி கட்டி நான் 2 பொண்டாட்டி என் பொண்டாட்டி சட்டை பொண்டாட்டி கட்டினேன். எப்படியே காப்பாற்றான்னு கொடுத்தேன். நீ ஒவ்வொரு பொண்டாட்டி 4 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நாசமாக போச்சு. அதே மாதிரி அடுத்தவங்க 2 பொண்டாட்டி கட்டினா அப்படியே தூக்கி போட்டு கோட்டையும் ஒருத்தர் 4 பொண்டாட்டி கட்டலான்னு கேட்டு 4 பொண்டாட்டி கட்டலாங்க 4 பொண்டாட்டி கட்டலான்னு கோட்டை விட்டு குறிக்க பேப்பையில ஆச்ச இப்படின்னு சொல்லணும். கட்டின பொண்டாட்டிய வாழ்ந்து சொல்லணும். நீ 3 பொண்டாட்டி கட்டி 1000 பொண்டாட்டி கட்டி உனக்கு பணம் இருக்குது உனக்கு கொடியாக சொத்து இருக்குது. நீ நாட்டுக்கு தலைவராக இருந்துக்க. ஆனால் எங்களை வாழ விடுடா சாமி எங்களை வாழ விடுடா. நரசியம் வேண்டாம் குப்பு நரசியம் வேண்டாம். உனக்கு ஒரு கும்பிடு போடுறாடா. நீ நாட்டை விட்டு நாசமாக போடா. இப்போ உண்மையிலே எடுத்து விடுதியா இல்லை ரேஷன் அரிசி வேண்டாங்க. இங்கே ரேஷன் அரிசியை வச்சே எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரேஷன் அரிசி வச்சு நாய் கூட வாழல. அது பிச்சைக்கார நாய் சும்மா சூடாக தான் போட்டிருக்கு. அந்த நாய் ஆனால் ரேஷன் வர நாயை போன மாதம் கேட்டேன் ஏன்டா அவனுக்கு போன போல எனக்காக அரிசி கொடுக்கலன்னு கேட்டேன். 35 கிலோ அரிசி 5 கிலோ ஆக்கிட்டான் 10 கிலோ ஆக்கி விட்டான். தேவடமோன் எல்லாம் சேர்ந்து இங்கே உள்ள நிர்வாகம் சேர்ந்து வெளியேற்றி விட்டான் எங்களை. அதே மாதிரி கூப்பிட்டு கடைக்காரனும் விட்டான். நான் யார்கிட்ட போகிறது ஒன்று அவனை கொல்லணும் கொலைக்காரனாக ஆக்குறான். அதனால வரம் பூரா வெட்டுறான் தண்ணியை போடுறான் இவனை வெட்டுறான். அங்கே வந்தவங்களாம் போடுறான் போனவங்களாம் போடுறான். நம்ம ராஜா மையம் வாழ்க்கை ராஜா வாழ்க்கை வாழ்க்கைன்ட்டு அவ செல்லில் படத்தை எடுத்துக்கிட்டு ஆடிட்டு அலைகிறாள். பிடிக்கலை இந்த அரசாங்கம் பிடிக்கலை இந்த நாடும் பிடிக்கலை என் பொண்டாட்டி பிள்ளைகளும் பிடிக்கலை. இந்த விட்டுருப்பா இந்த கொண்டுட்டே போயிருப்பா.